Good evening, teachers. Hello. Good evening, sir. Teacher. Good evening, sir. Okay, ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க இன்றைய வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது Okay, இன்றைய sir. தினத்துல ரெண்டு செஷன், அதாவது ரெண்டு விதமாக கிளாஸஸ் செய்வோம். அதுல ஒன்று பகுதி வந்து பொதுவாக இலங்கையில இருக்கிற கல்வி நடைமுறைகள் தொடர்பாக ஒரு மாதிரி, அதாவது ஒரு வினாத்தாள் உண்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட உங்களுக்கு தெரியும், இதுல கல்வித்துறை சார் தகவல்களோட நீங்க பிஎட் அல்லது பிஜிடி பாடநெறியில கற்ற கல்வித்துறைசார் விடயங்கள், கல்வி புலத்துக்கே உரிய சில துறைசார் தகவல்களும் கேள்வியில கேட்கப்படும். விசேஷமாக கல்வி அளவீடு, கல்வி உளவியல், மற்றது தத்துவம், கல்வி தத்துவம் தொடர்பானது, ஆலோசனை வழிகாட்டல், இதெல்லாம் உங்களுக்கு பிஜிடி மற்றும் பிஎட்ல பாடப்பரப்புகளாக வந்திருக்கும். அதுல உள்ள சில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கேள்வியில வரலாம். அப்ப ரெண்டு விதமான கேள்விகள் தான் வரும். அதுல ரெண்டு விதமான அம்சங்களை நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரம் உங்களுக்கு 14ஆம் தேதி இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திட எக்ஸாம் நடக்க இருக்குன்னு சொல்லி அட்மிஷன் எல்லாம் வந்திருக்குது. அப்ப நாங்க கொஞ்சம் குயிக்கா ரெடி ஆகணும்ன்றதுனால கிளாஸ் டைம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்திருக்கிறேன். எக்ஸாம் கிட்டாகக்குள்ள நாங்க இன்னும் நிறைய விரைவாக கூடுதலான தகவல்களை செய்வோம். இதுல படிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாடநெறிக்குள்ள பிரவேசிப்பதற்குரிய ஒரு பேசிக்கான நாலேஜையும் இதுக்குள்ள நீங்க பெறக்கூடியதா இருக்கும். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட சிலர் முடிஞ்ச அளவு வகுப்புல கலந்து கொள்ளுங்க. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நாங்க இதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பக்கூடிய வசதியோட தான் வகுப்பை நாங்க செய்யறோம். அதனால நீங்க, அதாவது நிறைய பேர் இதுல பேமெண்ட் போட்டுட்டு அதனுடைய ரெக்கார்டிங்கை தான் எதிர்பார்த்து இருக்கிறீங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க நேரடி வகுப்புல கலந்தா நிறைய நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சொல்லுங்க பாப்போம். இதுல முதலாவது கேள்வி, இந்த தினத்துக்குரிய முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை பாடசாலைகளில் பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டத்தை செயற்படுத்துவதற்கு உதவுகின்ற சர்வதேச நிறுவனம் எது என்று சொல்லி முதலாவது வினா உங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்குது. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, 4 விடைகள். அதுல எது பொருத்தமானன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வினாவுக்குரிய விடைகளை மட்டும் செய்து கொண்டு நாங்க போறதில்லை. அது அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக நாங்க மேலதிகமாகவும் சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல இலங்கை பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ அறிவை வழங்குகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படுது. அதுல உங்களுக்கு தெரியும், இலங்கை பாடசாலை அமைப்புல அதாவது வான்மைத்துவத்தை வழங்குகின்ற ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ அறிவை வழங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இலங்கையில இருக்கிற கல்வியல் கல்லூரிகள். இந்த 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 வான்மைத்துவம் என்ற இந்த சொல் வந்ததால நாங்க வான்மைத்துவத்தை பத்தி கொஞ்சம் கதைக்கிறோம். அதுல முக்கியமான விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுல விடைக்கு போறதுக்கு முன்னுக்கு சில வான்மைத்துவ ஆசிரியர் வான்மைத்துவம் சம்பந்தமாக நான் டிஸ்கஸ் கொஞ்சம் செய்யறேன். சரியா? அதுல ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ பயிற்சி அளிக்கின்ற ஒரு முக்கிய நிறுவனம் தான் கல்வியல் கல்லூரிகள். சரிதானே? இந்த கல்வியல் கல்லூரிகள் வந்து இலங்கையில 19 கல்வியல் கல்லூரிகள் தற்போது செயற்பாட்டில காணப்படுது. 19 கல்லூரிகள். 20வது கல்லூரி வந்து குளியாபிட்டிய நகரத்துல அமைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. 20வது கல்வியல் கல்லூரி. ரைட், 20வது கல்வியல் கல்லூரி குளியாபிட்டிய நகரத்துல, குருநாகல் மாவட்டம் குளியாபிட்டிய நகரத்துல அமைக்கப்படுது. இந்த 20வது இந்த கல்வியல் கல்லூரியில வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தொழில்நுட்ப பாடங்கள். உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப பாடங்கள் வந்து மிக முக்கியத்துவம் மிக்கதாக இலங்கையில கல்வி அமைப்புல காணப்படுதாவது. 13 வருட கல்வி வேலை திட்டம் வந்ததோட இந்த தொழில்நுட்ப பாடங்களோட அவசியம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்ப பாடங்களை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்காகத்தான் இந்த 20வது கல்வியல் கல்லூரி வந்து குளியாப்பட்டியில் அமைக்கப்படுது. இப்படி இந்த இப்போது இருக்கிற இந்த 19 கல்வியல் கல்லூரிகளும் ஆசிரியர்களுக்கு, சரி, இலங்கையில ஆசிரியர்களுக்கு சேவை முன்பயிற்சி அளிக்கின்ற ஒரு முக்கிய நிறுவனங்களாக
காணப்படுது. ஆசிரியர்களுக்கு சேவைக்கு வருவதற்கு முன்பே ஒரு சேவை முன்பயிற்சியை அளிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இந்த கல்வியியல் கல்லூரிகள் இலங்கையில காணப்படுது. 1986ஆம் ஆண்டுல இலங்கையில் இது ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போதைய ஜனாதிபதியா இருக்கிற திரு ரணில் விக்ரமசிங்க அக்காலத்துல கல்வி அமைச்சராக இருந்த போது அவர் சமர்ப்பித்த ஒரு சட்ட ஏற்பாட்டுக்கு அமையாகத்தான் இந்த இலங்கையில கல்வியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்டது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த 20 கல்வியல் கல்லூரிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பல்கலைக்கழகம் இலங்கையில ஸ்தாபிக்கப்பட இருக்குது. அதாவது பிஎட் பட்டம் வழங்குகின்ற ஒரு ஆசிரியர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள், அதுவும் கேள்விகள்ல வரலாம். இந்த அப்படி கல்வியல் கல்லூரி போல பல்கலைக்கழகங்கள், இப்ப நீங்க எம்இடி படிக்க போற இந்த பாடநெறியும் ஒரு வான்மைத்துவ பாடநெறி தான். பிஎட் எம்எட் எல்லாமே வான்மைத்துவ பாடநெறி. அப்ப இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களும் ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ பயிற்சியை அளிக்கிறது. அப்படி நிறுவன ரீதியாக ஒரு ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தாலும் அந்தந்த பாடசாலைகள்ல இருக்கிற ஆசிரியர்களுக்கு அந்தந்த பாடசாலைக்கு ஏற்றாற்போல ஒரு வான்மைத்துவ அறிவை ஒரு குறுகிய காலத்துல வழங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டம். சரிதானே? எஸ்பிபிடிடி என்று சொல்ற வேலை திட்டம் உங்களுடைய ஸ்கூல்ல எல்லாம் போகும். எஸ்பிபிடிடி, ரைட்? இந்த வேலை திட்டம் தான் பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டம் என்று சொல்றது. இந்த செயற்திட்டமானது ஜெம்ப் வேலை திட்டத்திட ஒரு உப பிரிவாகத்தான் இலங்கையில செயற்படுது. ஜெம்ப் உங்களுக்கு தெரியும், இது உங்களுடைய ஸ்கூல்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஜெம்ப், ஜெனரல் எடுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் தான் இந்த ஜெம்ப் என்றது. இந்த ஜெம்ப் வேலை திட்டத்துல ஒரு உப வேலையாகத்தான் இந்த எஸ்பிபிடிடி செயற்பாட்டில் இருக்குது. அதாவது இந்த ஆண்டுடன் 2024ஆம் ஆண்டுடன் அந்த செயற்திட்டம் முடியுது. காலம் 2019 2024 ரெண்டுக்கும் அதுதான். ஜெம்ப் வேலை திட்டம் இலங்கையில 2019 2024 இந்த காலப்பகுதிக்குள்ளதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த வேலை திட்டத்துக்கு உதவுகின்ற உலக அமைப்பாக இந்த உலக வங்கி காணப்படுது. ரைட்? ஜெம்ப் வேலை திட்டத்துக்கு உதவுகின்ற நாடும் அந்த உலக அமைப்பு உலக வங்கி. அதுல ஒரு உப பகுதியாகத்தான் பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. சின்ன ஸ்கூல்களை பொறுத்தவரையில அது அந்த வரவு செலவு திட்டத்துல நலன் விரும்பிகள் அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில நிதியை திரட்டி கொள்றது. தேசிய பாடசாலைகள்ல பெரிய அளவுல செய்யப்படுறதுனால அரசாங்கமே என்ன செய்யுதுன்னு சொன்னா காசு கொடுக்குது. அப்ப ஜெம்புக்கு சொல்லி ஒரு தொகை காசு கவர்மெண்ட் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்குது. அந்த காசை அந்த பாடசாலைகள் விரும்பினா இந்த எஸ்பிபிடிடிக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது இந்த எஸ்பிபிடிடியா இருக்கட்டும், ஜெம்ப், இந்த வேலை திட்டங்கள் ரெண்டுக்குமே உதவுகின்ற உலக அமைப்பு உலக வங்கி. ரைட்? அப்ப முதலாவதுக்கு 2வது விட தான் சரியான விட. அதுல இருந்து இதுகள்ல இந்த சொற்பிரியவங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. அதாவது ஆசிரியர்களாக நாங்க இருந்தாலும் திடீரென்று ஒரு கல்வித்துறை சார் எக்ஸாம் வர்ற நேரம் நாங்க குழம்பிடுவோம். அந்த கலை சொற்கள் எல்லாம் மறந்துருக்கும். அது பொதுவா இருக்கிறது தான். நாங்க கல்வி புலத்துல கற்பித்தல் செஞ்சிருந்தாலும் இப்ப பிஎட்டோ அல்லது பிஜிடியோ செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிட்டு தானே, அப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நீங்க கொஞ்சம் வாசிப்பெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப 2வது வினாவுக்கு போவோம். ரைட்? இது நான் முதல் வினாவிலேயே இதுக்கான விளக்கம் கொடுத்தேன். ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டம் எந்த செயற்திட்டத்தின் ஒரு உப செயற்பாடாக மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அது ஜெம்ப் வேலை திட்டத்திட ஒரு உப செயற்பாடாக, ரைட், ஒரு உப செயற்பாடாக இந்த அதாவது ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டம் பாடசாலைகள்ல செயற்படுத்தப்படுது. காலப்பகுதி அதுவே தான். அதுக்கு ஜெம்புக்கு சொல்லி ஒரு வேறையாக ஒரு வழிகாட்டல் நூல் ஒன்று ஸ்கூல்ல இருக்கும். ரைட்? அதே நேரம் ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி செயற்திட்டத்துக்கு வேறையாக ஒரு வழிகாட்டல் நூல் ஸ்கூல்கள் இருக்குது. ரைட்? அந்த அளவுக்கு பெரிய அளவுல கேள்விகள் வராது. ஆனா
அந்த வான்மைத்துவ விருத்தி சம்பந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் நாங்க ஆசிரியர்கள். ரைட். இது கண்டா விட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் செட் மூலம் முடியுமானவங்க விடைய அழியுங்க. இதுக்கு அதாவது ஆரம்ப பிரிவில் முதன்மை நிலை 2 உள்ளடக்குகின்ற தரங்கள். இப்ப செகண்டரி டீச்சரா இருந்தாலும் நாங்க ஆரம்ப பிரிவு பகுதி தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆரம்ப பிரிவில நாங்க ஆரம்ப பிரிவை பொறுத்தவரையில 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கிற வகுப்புகளை தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஆரம்ப பிரிவுன்னு சொல்றது. அதுல தரம் 1ம் தரம் 2ஐயும் நாங்க சொல்றது முதன்மை நிலை 1, 2. முதன்மை நிலை 1. தரம் 3ஐயும் தரம் 4ஐயும் நாங்க சொல்லுவோம் முதன்மை நிலை 2, 2. தரம் 5 சொல்லுவோம் முதன்மை நிலை 3, 2. சரி, முதன்மை நிலை 3. அப்ப ஆரம்ப பிரிவு வகுப்புகளை பொறுத்தவரை டீச்சர்ஸ் என்னன்னு சொன்னா இது ஃபுல்லா ஒரு வகுப்பு தான். ஆரம்ப பிரிவு அதாவது 1லிருந்து 5 என்றது ஒரு தனி வகுப்பாக தான் நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஆரம்ப பிரிவில் இருக்கிற டீச்சர்ஸ் வேலைகளை பகிர்ந்து கொள்றாங்க. ஆரம்ப பிரிவு வகுப்ப ஒரு ஒன்றிணைந்த கலைத்திட்டம் தான் இலங்கையில செயற்படுத்தப்படுது. அப்ப அது கிரேட் 1 கிரேட் 1 உள்ள எல்லா பாடங்களையும் ஒரு டீச்சர் தான் கற்பிப்பாங்க. வாய்மொழி மூல ஆங்கிலம் உட்பட 2லையும் அப்படி. 1 செஞ்சால்தான் 2 செய்யணும். செய்குலெல்லாம் அப்படித்தான் இருக்கு. 3 செய்தால் 4 செய்யணும். முறையான ஆங்கில கற்பித்தல் தரம் 3லிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது இலங்கையில. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பிரைமரி டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டீங்கன்னா அதுல நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிடலாம். ரைட். முறையான ஆங்கில கற்பித்தல் தரம் 3லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. தரம் 1லையும் 2லையும் வாய்மொழி மூலமான ஒரு ஓரல் இங்கிலீஷ் தான் போகும். ரைட். முறையான ஆங்கில கற்பித்தல் என்ன அர்த்தம்னு சொன்னா முறையாக லெசன் போட்டு முறையாக போற ஒரு ஆங்கில கற்பித்தல், முறையான ஆங்கில பாட நூல் ஒன்றும் செயல் நூல் ஒன்றும் வழங்கப்படும். முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆங்கில ஆசிரியர்களால அந்த கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தரம் 3லிருந்து A-level வரைக்கும். சரிதானே? அப்ப பிரைமரியை பத்தி நிறைய நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதுல ஆரம்ப பிரிவில் முதன்மை நிலை 2 உள்ளடக்குகின்ற தரங்கள் எதுன்னு சொன்னா தரம் 3ம் தரம் 4ம். இந்த 2 வகுப்பையும் தான் நாங்க முதன்மை நிலை 2 நாங்க உள்ளடக்குகின்ற தரங்கள். இப்ப பிரைமரியில ஒரு டீச்சர் தான் எல்லா பாடங்களையும் எடுக்கிற அந்த ஒன்றிணைந்த கலைத்திட்டம் செயற்பாட்டுக்கு வந்தது 1972ஆம் ஆண்டுல. சும்மா நோட்டம் வச்சுக்கொள்ளுங்க. இதை ஒன்றிணைந்த கலைத்திட்டம் என்று சொல்றது 1972ல தான் இது இவ்வாறு ஒன்றிணைக்கப்பட்டது. அதுக்கு முன்னுக்கு 72க்கு முன்னுக்கெல்லாம் செகண்டரிக்கு இப்ப நீங்க படிப்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் தான் கற்பித்தல் செஞ்சிருந்தாங்க பிரைமரியில. 72ல தான் இது மாற்றம் செய்யப்பட்டது. இந்த விஷயம் நாங்க அன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இலங்கையின் தேசிய இலக்குகள் அதாவது கல்வியின் தேசிய இலக்குகள் மற்றும் அடிப்படை தேர்ச்சிகள் எல்லாம் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுல இது என்ன விட சொல்லுங்க பாப்போம். வினா நம்பரை போட்டு டக்குன்னு செட் ஒன்று போடுங்க பாப்போம். வினா நம்பர் விட ரைட். அப்ப இதுல விடையாக நாங்க வரப்போறது அதாவது முறையே இது சரியா இருக்கணும். இப்ப தேசிய இலக்குகள் ஃபர்ஸ்டா இருக்கணும். அடிப்படை தேர்ச்சிகள் என்பது 2வது வார விட 4வது விட. அதாவது இலங்கையினுடைய கல்வியின் தேசிய குறிக்கோள்கள் அல்லது கல்வியினுடைய தேசிய இலக்குகள் 8ஆகவும் தேர்ச்சிகள் 7ஆகவும் காணப்படும். அதுல உங்களுக்கு தெரியும் தொடர்பாடல் தேர்ச்சி. நீங்க அந்த கைட்ல ஆசிரியர் கை நூல்கள் எல்லாத்துலயுமே இந்த இலக்குகள் தேர்ச்சிகள்
அழகா தெளிவா குறிக்கப்பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குது. அதுல கொஞ்சம் லைட்டா பார்த்து கொள்ளுங்க. அதுல அந்த ஐசிடி knowledge என்பது வந்து இலங்கையினுடைய அதாவது புதிய சீர்திருத்தங்கள் எல்லாம் பிரதான இடத்தை பெற்று வருவதை பார்க்கலாம். இப்படியான இந்த இலக்குகளை வடிவமைக்கின்ற உருவாக்குகின்ற நிறுவனமாக இலங்கையில வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு காணப்படுது. தேசிய கல்வி ஆணைக்குழு தான் இந்த இலக்குகளை நிர்ணயம் செய்யுது. இதுக்கு நாலாவது விட. இதுவும் ஒரு கல்வி புலன்சார் ஒரு தகவல் தான். அதாவது பாடசாலை அதிபர் ஒருவர் தலைமைத்துவம் வகிக்காத உபகுழு ஒன்று. ரைட். அதுல பாத்தீங்கன்னா ஒரே விட 2 தரம் வந்திருக்குது. 1க்கும் 4க்கும் ஒரே விட வந்திருக்குது. அது ரெண்டையும் நீங்க ஒன்றா எடுங்க. அப்படி பார்க்கும்போது பாடசாலையில் இருக்கிற நீங்க எல்லாம் அதாவது ஆசிரியர்களாக பிஜிடி அல்லது பிஎட் முடிச்ச ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஓரளவு சீனியரிட்டி கொண்டவங்களா இருப்பீங்க. ஸ்கூல்ல நிறைய குழுக்கள்ல மெம்பர்ஷிப் ஆகியிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை அதிபர் தான் எல்லா குழுக்களுக்கும் தலைமை தாங்குவார். பொதுவாக அதான் முறை. பதவி வழியாக அவர் யார் அங்கே அதிபராக இருக்கிறாரோ அவர் தான் லீடர். அந்த குழுக்களுக்கு வந்து லீடராக இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை வரவு குழு என்று சொல்றது இலங்கையில 5 வயது முதல் 16 வயது வரைக்கும் கட்டாய கல்வி நிலைமைகள் இருக்குது. அது கட்டாய கல்வி எந்த அளவு நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதை கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த வரவு குழு எல்லாம் ஸ்கூல்கள்ல இருக்குது. இந்த பாடசாலை வரவு குழுவுக்கு தலைமை தாங்குபவர் அதிபராக இருப்பார். அதே நேரம் கொள்வனவு குழு என்று ஒன்றுக்கும் அதுக்கும் அதிபர் தான் தலைமை தாங்குவார் ஒழிய இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு அந்த குழுவுக்கு வந்து அதிபர் தலைமை தாங்க முடியாது. தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஒன்று இருக்குது. இந்த குழுவுக்கு அதிபர் தலைமை தாங்க முடியாது. பாடசாலையில் இருக்கிற உப அதிபர் அல்லது ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் தான் இந்த குழுவுக்கு வந்து தலைமைத்துவம் வகிப்பார். ரைட். Quicker on, right? ரைட். இது என்னன்னு சொன்னா இது உங்களோட ஸ்கூல்கள்ல நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான். அதாவது பாடசாலை சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்பது ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த குழுதான் இதுக்கு பாடசாலை சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே தான் பாடசாலையில் இருக்கிற மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய சுகாதார செயற்பாடுகள் சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் எல்லாம் முகாமைத்துவம் செய்யப்படுது. இந்த வேலை திட்டம் இலங்கையில வந்து 2007 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. 2017 ஆண்டு அதுல திருத்தப்பட்டு மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டமாக 2017 அது மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனா இந்த பாடசாலை மட்ட சுகாதார மேம்பாட்டு திட்டம் நடைமுறைக்கு வந்தது 2007 ஆண்டுல. இந்த சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் படிதான் ஸ்கூல்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பொது சுகாதார பரிசோதகர் வந்து பாடசாலை மாணவர்களுடைய சுகாதார நிலைமைகள் எல்லாம் பரீட்சிக்கப்படுவது, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க. ஸ்கூல் பாடசாலை மாணவர்களுக்கு தரம் 7 தரம் 6 தரம் 6ல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது எல்லாமே இந்த சுகாதார மேம்பாட்டு வேலை திட்டத்திட ஒரு பகுதியாகத்தான் இலங்கையில செயற்படுத்தப்படுது. இது 2007 ஆண்டிலிருந்து இலங்கையில
நடைமுறைப்படுத்தப்படுது. வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், இதுல பாடசாலைகள் கஷ்டப்பிரதேச பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாதத்துக்கு 1500 ரூபாவும், அதிகஷ்ட பிரதேச பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாதத்துக்கு 2500 ரூபாவும் தங்களோட அடிப்படை சம்பளம் ஏனைய கொடுப்பனங்களுக்கு மேலதிகமான ஒரு கொடுப்பனவாக தற்போதும் வழங்கப்பட்டு வருது. எட்டாவது வினா, இதுவும் ஆரம்ப பிரிவு பாடசாலைகள்ல செயற்படுத்துகிற ஒரு வேலை திட்டம் தான் விளையாடி மகிழ்வோம் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்ப பிரிவு வகுப்புகள்ல இருக்குது. அதுல முதன்மை நிலை 3க்கு ஒதுக்கப்படும் நேரம் யாது என்று சொல்லப்படுறது. ஆரம்ப பிரிவில் விளையாடி மகிழ்வோம் நிகழ்ச்சி திட்டத்துக்கு முதன்மை நிலை 3க்கு ஒதுக்கப்படுகின்ற நேரம் யாது என்று சொல்லி கேட்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தரம் 1 தரம் 2 இந்த வகுப்புகளுக்கு 20 நிமிடங்களும், தரம் 3லிருந்து தரம் 5 வகுப்புகளுக்கு 25 நிமிடங்களும் இதுக்கு தினசரி ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்குது. இதன்படி பார்க்கும்போது இதுல 2வது விட 25 நிமிடங்கள் அந்த செயற்பட்டு மகிழ்வும் வேலைக்கு நம்ம ஒதுக்கீடு செய்து தினசரி இந்த செயற்பாடுகள் நடக்கும். இது ஆரம்ப பிரிவு ஸ்கூல்கள்ல இன்னமும் செயற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள். லைட்டா டிஸ்கஸ் பண்ணினாலே உங்களுக்கு நிறைய தகவல்களை உங்களுக்கு கொள்ளலாம். அடுத்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக சரியான கூற்று. அதாவது இப்ப நீங்க மீடிக்கு போற டீச்சர்ஸ் என்று சொன்னா உங்களுடைய இந்த எக்ஸாம்கள் தொடர்பாக உங்களுடைய மனநிலைகளை உள அமைப்பை அறிஞ்சு கொள்றதுக்காக சில பொதுவான தகவல்களை கூட கேள்விகளாக கேட்கலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூற்று கேட்கப்பட்டிருக்கு. 70க்கு மேல் புள்ளி பெறும் அனைத்து மாணவர்களும் தரம் 6க்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். வெட்டு புள்ளிக்கு மேல் புள்ளி பெற்ற அனைவரும் புலமை பரிசு தொகை வழங்கப்படும். புலமை பரிசு தொகை பெறுவதற்கு பெற்றோரின் மாத வருமானம் 18,000க்கு உட்பட்டதாக என்றும் இப்பரீட்சை மாணவருடைய உள ஆற்றலை பாதிப்புக்கு உள்ளாக்கி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அப்ப தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. தானே அந்த எக்ஸாமை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா 70 புள்ளிகள் தான் அதுல டார்கெட் பண்ணப்படும். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பேப்பர்ஸ் அதுக்கு கொடுப்பாங்க. அதுல 35க்கு மேல 2 பேப்பர்லையும் 35க்கு மேல புள்ளி எடுக்கின்ற மாணவர்கள் 70. இந்த 70 என்றது 2 பேப்பருக்குமே 35 வரணும். இதெல்லாம் தெரியும் பொதுவாக ஆரம்ப பிரிவுல இருக்கிற ஆசிரியர்களுக்கு. இதுல உள்ள செகண்டரி டீச்சர்ஸ் ரொம்ப தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது என்னன்னு சொன்னா 2 பேப்பர் இருக்குது, 2லயும் 35க்கு மேல எடுத்து 70க்கு மேல புள்ளி பெற்ற மாணவர்கள் தரம் 6க்கு தகுதி பெற்றவர்களாக தான் இந்த பரீட்சை நடத்தப்படுது. எனவே அது சரியான கூற்று. வெட்டு புள்ளிக்கு மேல் புள்ளி பெற்ற அனைவருக்கும் புலமை பரிசில் தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே அதுல 1வது கூற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விளக்கம் போதாத ஒரு நிலைமை காணப்படுது. 70க்கு மேல் புள்ளி பெறும் அனைத்து மாணவர்களும் தரம் 6க்கு தகுதி பெற்றவர்களாக எங்களுக்கு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா அதுல அந்த புள்ளிட அளவுகள் எங்களுக்கு சரியா தெரியாது. அப்ப 35 விஷயம் ஒன்று இருக்குது. எனவே முதல் கூற்று தவறான கூற்று ஆக்கப்படுது. வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்ற அனைவருக்கும் புலமை பரிசு தொகை வழங்குவது என்பதும் தவறான கூற்று.
புலமை பரிசு தொகையை பெறுவதற்கு பெற்றோரின் மாத வருமானம் 15,000 ரூபாய்க்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதான் விதிமுறை. சரி, 18 அல்ல, 15. எனவே 1, 2, 3 கூட்டுகளும் பிழையானது. 4வது கூட்டு தான் சரியானது. பரீட்சை மாணவர்களுடைய உள ஆற்றலை பாதிப்புக்கு உள்ளாக்கி வருவதாக நிபுணர்கள் கூறுவது தான் நிஜமானது. முதல் சொன்ன 3 கூற்றுகளும் சிறு சிறு தவறுகளை கொண்டதாக காணப்படுது. ஓகே, அதாவது இலங்கை பாடசாலை அமைப்புல 1000 தேசிய பாடசாலைகள் வேலை திட்டம் ஒன்று இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது கோத்தாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியான போது அவர் 1000 தேசிய பாடசாலைகள் உருவாக்குகின்ற ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கியிருந்தார். அதாவது பிரதேச செயலகம் ஒன்றுல 2 தேசிய பாடசாலைகள் இருக்கிற அடிப்படையில அவர் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தாரு. ஆனா அந்த வேலை திட்டம் தோல்வி அடைந்திருந்தது. அவர் அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில 374 தேசிய பாடசாலைகள் இருந்தது. ரைட், தேசிய பாடசாலைகளாக காணப்பட்டது. அவர் அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி 1000 தேசிய பாடசாலைகள் ஆக்க போறேன்னு சொல்லி அந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்த போது எல்லா பாடசாலையும் தோல்வி அடைஞ்சு 22 பாடசாலைகள் மட்டும்தான் தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தன. நிஜத்துல 22 ஸ்கூல் தான் தேசிய பாடசாலை ஆக்கப்பட்டு தற்போது 396 தேசிய பாடசாலைகள் இலங்கையில காணப்படுது. ரைட், 22 தேசிய பாடசாலைகள் தான் அவரால் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அது நிதி பற்றாக்குறை போன்ற பல காரணங்களுக்காக அந்த வேலை திட்டம் ரிவைஸ் செய்யப்பட்டு அதாவது முதல்ல உங்களோட பாடசாலை தேசிய பாடசாலை ஆக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு கடிதமோ அல்லது சைக்கிளோ அனுப்பப்பட்டிருக்கும். பிறகு தவிர்க்க முடியாத பல அசௌகரிய நிலைமையினால அந்த வேலை திட்டம் கைவிடப்படுது. பேர் பலகைக்கெல்லாம் காசு கொடுத்திருந்தாங்க அந்த வேலை திட்டத்துல. ஆனா மீண்டும் பழைய பேருக்கே ஸ்கூல், அதாவது தேசிய பாடசாலை என்ற அந்த சொற்பிரயோகம் பிறகு நீக்கப்பட்டது. ஸ்கூல்கள் அநேகமாக உங்களுக்கு தெரியும் பல பாடசாலைகள் இன்னும் அதே பேர்ல தான் இருக்கு தேசிய பாடசாலை என்று. ஆனா மாகாண பாடசாலையா தான் காணப்படுது. இப்ப இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா தரம் 6 முதல் 9 வரை மாணவர்களுக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற பாடம் கற்பிக்கப்பட்டு வருது. உங்களுக்கு தெரியும், அதாவது தேசிய இலக்குகள்ல ஒன்றாக அது காணப்படுது. அதாவது மாணவர்களுக்கு தகவல் தொடர்பாடல் அறிவை வழங்க வேண்டும் என்ற அந்த இலக்கொண்டு இருக்குது. எனவே அது முடிஞ்ச அளவு இந்த ஐசிடி எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி அப்ப கிரேட் 1ல இருந்தே அந்த ஐசிடி என்று சொல்ற விடயம் ஒன்று இருக்குதாங்க. படங்கள் மூலமாக கற்பிக்கின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது. மவுஸ், கீபோர்டு, கம்ப்யூட்டர், மானிட்டர் இப்படி என்று சொல்லி டீச்சர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா படங்கள் மூலமாக ஐசிடி நாலேஜ் ஒன்று இந்த பிரைமரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். ரைட், எல்லா வகுப்புகளிலும் இருக்கு தரம் 4. அப்படி போய் தரம் 6லிருந்து 9 வரைக்கும் 10, 11 பக்கெட் சப்ஜெக்டாக அது வருது. ஒரு தெரிவாக பிள்ளைகளுக்கு தெரிவு பாடமாக நீண்ட காலமா இருந்து வருது. ஆனா தரம் 6, 9 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடம் ஒரு பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது 2018ஆம் ஆண்டு. அப்போதிருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையில தான் 2018 தரம் 6லிருந்து 9 வரை மாணவர்களுக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் என்ற ஒரு பாடம் நடைமுறைக்கு வந்தது. அப்ப அதன் போது ஒரு வாரத்துல ஒரு பாட வேலை 40 நிமிடங்களை கொண்ட ஒரு பாட வேலை இந்த பாடத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலும் அதாவது வளங்கள் போதிய அளவு இல்லாத காரணங்களாலும் பாடம் நேர அட்டவணை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பாடங்கள் பொதுவாக நடத்தப்படுவது குறைவு. ஐசிடி பாட வேலைக்கு முன்பாக இருக்கிற ஆசிரியர் அல்லது அந்த பாடத்துக்கு பின்பாக வார பாடத்திட ஆசிரியர் தான் இந்த பாடத்தை எடுக்கின்ற ஒரு தண்ட பாடத்துக்காக இந்த பாட நேரத்தையும் சேர்த்து எடுக்கின்ற ஒரு நிலைமை தான் இலங்கையில
ஐசிடி பாடம் வந்து போகுது. ஐசிடிக்கு ஒரு டீச்சர் இருக்கிற ஸ்கூல்கள்லண்டா ஓரளவு ஐசிடி அந்த சிலபஸ் வந்து போகுது. அது நல்ல சிலபஸ் கொண்ட ஐசிடி அதாவது கிரேட் 10ல மாணவர்கள் வந்து ஐசிடி ஒரு பாடமாக தெரிவு செய்வதற்கான ஒரு ஊக்கமாக ஒரு அடிப்படை ஐசிடி நாலேஜை வழங்குறதுக்காக தான் இது அந்த நேரத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதெண்டா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கட்டாய கல்வி வயது அல்ல என்று இருக்குது, வயது எல்லை ரைட் 5-16. கட்டாய கல்வி வயதெல்லை 5-16. சிறுவர்களின் முன்பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதெல்லை யாதென்று சொல்ல கேட்டிருக்குது. அப்ப 5 வயதுல வந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும். அப்ப அந்த வயதுக்கு முன்புக்கு, அதாவது ஒரு 4 வயதுல இருந்து பாடசாலைக்கு போகின்ற வயது வரைக்குமான காலம்தான் பொதுவாக முன்பள்ளிக்கு போகிற காலமாக இருக்குது இலங்கையில. சில பெற்றோர் வந்து 3 அல்லது 3.5 வயதிலிருந்தே முன்பள்ளிக்கு போகின்ற ஒரு வயதெல்லையாக காணப்படுது. ரைட் 3.5 அல்லது 4 வயதிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற வயது வரைக்கும் இலங்கையில வந்து முன்பள்ளி காணப்படுது. முறைசாரா கல்விதானே. முறைசார் கல்வி என்றால் எங்களுக்கு சரியான வயதில்லை என்று சொல்லேலும், இது முறைசாரா கல்வியாக இருப்பதனால வெவ்வேறு விதமாக இலங்கையில வந்து முன்பள்ளி கல்வி வந்து செயற்படுத்தப்படுது. முன்பள்ளி கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைப்பாக மாகாண சபைகள் காணப்படுது. மாகாண சபைகள் தான் பொதுவாக இந்த அந்தந்த மாகாணத்துல இந்த முன்பள்ளி கல்வியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு நிறுவன அமைப்பாக காணப்படுது. எனவே அந்தந்த மாகாணங்கள்ல வித்தியாசமான முறையில அது இலங்கையில செயற்படுது, முறைசாரா கல்வியாக இருப்பதனால. பதினான்காவதுக்கு என்ன விட வரும் என்று கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், யாராவது செக் பண்ணுங்க. ரைட், அப்ப பாப்போம். விடைகள் வந்திருக்கு, டீச்சர்ஸ் பல அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. ரைட், பாப்போம். அதுல பாத்தீங்கன்னா 14வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் கலாசாலைகளில் பயிற்சி பெறும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையை காட்டும் கூற்றை தெரிவு செய்கன்னு சொல்லி தந்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில ஆசிரியர்களுக்கு சேவை முன்பயிற்சியை வழங்குகின்ற ஒரு தலையாய நிறுவன அமைப்பாக இந்த கல்வியியல் கல்லூரிகள் காணப்படுகின்றன. இங்கு ஆசிரியர்களுக்கு வந்து 3 வருட பயிற்சி, அதாவது ஆசிரியர் பயிற்சி வழங்கப்படுகிறது. அதுல 1 வருட கற்பித்தல் பயிற்சி ஒன்று சிறப்பாக, இறுதி 1 வருடம் வந்து அதுக்காகவே ஒதுக்கப்பட்டு, எத்தனை லெசன் அப்படி கவுண்ட் இல்லாம எண்ணில்லாத லெசன்கள் போடப்பட்டு கற்பித்தல் பயிற்சி எல்லாம் முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தான் இந்த
கல்வியல் கல்லூரி ஆசிரியர்கள். அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகள் இலங்கையில வந்து எல்லாம் மொத்தமாக 8 இருக்குது. நோட் பண்ணுங்க தேவண்டா. இலங்கையில ஆசிரியர் கலாசாலைகள் பல இருந்தது, 12 மாதிரி இருந்தது. எல்லாம் மாணவர்கள் இல்லாமை காரணமாக க்ளோஸ் ஆகிட்டு தற்போது 8 ஆசிரியர் கலாசாலைகள் காணப்படுகின்றன. அந்த ஆசிரியர் கலாசாலைகள் ஒன்று ஆங்கில பாடத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஒன்றாக இருக்குது. அதுல மீதி 4 கல்வியல் கல்லூரி, அதாவது ஆசிரியர் கலாசாலைகளை தமிழ் மொழி மூலமான பாடங்கள் எல்லாம் நடக்குது. இந்த ஆசிரியர் கலாசாலைகளை பயிற்றப்படுகின்ற ஆசிரியர்கள் வந்து பயிற்சி இல்லாம, அதாவது சேவை முன்பயிற்சிகள் எதுவும் இல்லாத, அதே நேரம் 3 வருடங்களுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு காலத்துக்குரிய பட்டம் ஒன்றையும் பூர்த்தி செய்யாத ஆசிரியர்களாக இவர்கள் இருப்பார்கள். சேவை பயிற்சியும் இல்ல, பட்டமும் இல்லாத ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் கலாசாலைகள்ல 2 வருட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவங்க 2 கேட்டகரிக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை தரப்பட்ட விடைகள்ல 2வது விடையில இருக்குது. இந்த இரு பகுதியினருக்கும் இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி ஒரே ஆசிரியர் தரம் மற்றும் வகுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2வது விடை தான் சரியான விடையாக இருக்கும். இந்த ஆசிரியர்களுக்கு வந்து இலங்கை ஆசிரியர் சேவை 3ஆம் வகுப்பின் 3ஆம் வகுப்பின் 1 பி பகுதி அல்லது ஆவண்ணா பகுதி கொண்ட அதாவது தரம் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 3.1 பி பகுதியை கொண்ட ஆசிரியர்கள் தான் இந்த ஆசிரியர், அதாவது கல்வியல் கல்லூரி ஆசிரியர்களும் ஆசிரியர் கலாசாலையில் 2 வருட பயிற்சி பூர்த்தி செய்த ஆசிரியர்களும் ஒரே சேவை தரம்தான், சம்பள தொகைகளும் ஒரே அளவாகத்தான் இவங்களுக்கு இருக்கும். இது 2 தான் ஒற்றுமையாக நாங்க சொல்லலாம். இந்த 15வது கேள்வியில சிறு திருத்தம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையில் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி செயல்படுகின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயற்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை என்பதுதான் இந்த கேள்வி மாற்றப்படணும். நீங்க இலங்கையில் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயல்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை? யுஜிசி என்று சொல்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயற்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை? சொல்லுங்க பாப்போம். இலங்கையில பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயற்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனைன்னு சொன்னா 17 பல்கலைக்கழகங்கள். நம்பர்ஸ்களை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கல்வி புலம் தானே, அப்ப கல்வி புலத்தோட கூடிய தகவல்களை கேட்கும் போது இப்படியான புள்ளி விவர தகவல்களும் வரலாம். அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில அது மாதிரி கேள்வி ஒன்று எடுப்பது ரொம்ப கஷ்டம். மாதிரி வினாத்தாள்கள் இலங்கை, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட மாதிரி வினாத்தாள்கிட்ட கிடைக்கும். ஆனா ஓப்பன் யூனிவர்சிட்டியில மாதிரி வினாத்தாள்கள் ரொம்ப கஷ்டம். அதுகள் அதுலயே விடையளிச்சு அந்த வினாத்தாளை அவங்க வெளியிட விட மாட்டாங்க. கேள்வி அமைப்புகள் மாறி மாறி வரலாம். 17 பல்கலைக்கழகங்கள் தற்போது யுஜிசிக்கு கீழே செயற்பட்டு வருது. அதுல 17வது பல்கலைக்கழகமாக இலங்கையில 17வது பல்கலைக்கழகமாக இருக்கிறது வந்து இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம். இறுதியாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் 2021ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது. அதுல வந்து கோத்தாபய ராஜபக்ச வந்து தனது தேர்தல் பிரசாரத்திலே சொல்லியிருந்தார், வவுனியா அது வளாகமாக இருந்தது. அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு வளாகமாகத்தான் இந்த அதாவது வவுனியா வளாகம் இருந்தது. அத அவங்க 2021
ஒரு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த காலத்துல அதாவது 2016, 17 போன்ற ஆண்டு காலங்கள்ல எம்இடி வந்து யாழ் பல்கலைக்கழகத்துல 2 பெட்ச் நடந்தது. அதுல ஒரு பெட்ச் வந்து வவுனியா வளாகத்துல நடத்தப்பட்டது. மற்றது வந்து அவங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இன்னும் ஒரு பெட்ச் நடத்தப்பட்டது. அதுல மலையகம் மற்றும் பிற மாகாண மாணவர்கள் வவுனியா வளாகத்துல எம்இடிய படிக்கக்கூடிய இருந்து பலர் போனாங்க. நாங்களும் 2016, 17ல இந்த வவுனியா வளாகத்துல யாழ் பல்கலைக்கழகத்துல வவுனியா வளாகத்துல தான் நாங்க எங்கட எம்இடி பாடநெறிய கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா தற்போது அப்படி அல்ல. இப்ப வவுனியா யாழ்ப்பாணம் நீங்க கட்டாயம் யாழ்ப்பாணம் போய்த்தான் அங்க தான் உங்களோட எம்இடிய படிக்கணும். இப்ப ஒரு பெட்ஜ் அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற வாய்ப்பின்படி நீங்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தான் நிறைய பேர் வாய்ப்பாக இருக்குது. அல்லது ரிசர்ச் ஒரு பாடமாக இல்லாததன் காரணமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா பாஸ் ஆகலாம். சரிதானே? அப்ப இதுல அந்த வினாத்தாள் ஊடாக நாங்க பல விடயங்களை அறிந்தோம். அந்த அதாவது கல்விப்புலம் சார்பான தகவல்கள், அதாவது நீங்க கல்வி சார் தகவல்களை நீங்க உங்களோட ஸ்கூல்களை பார்த்தாலே நான் முன்னர் சொன்னது போல நீங்க ஒரு ஆரம்ப மட்டத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியரா இருக்க வாய்ப்பில்லை. அதிபர்களாகவோ அல்லது செக்ஷனல் ஹெட்டாகவோ அல்லது பாடசாலையில சில உயர் மட்டத்தில் இருக்கின்ற ஒரு நிலையில இருக்கின்ற ஆசிரியர்களா தான் இருப்பீங்க. அவங்கதான் நீ எம்இடி எல்லாம் படிக்க போறது. இனி சீனியர் ஓரளவாவது சீனியரிட்டி கொண்ட டீச்சர்ஸ். அப்ப நிறைய தகவல்கள் உங்களுக்கு ஈஸியா எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரிதானே? அப்ப நாங்க அந்த தகவல்களோட அடுத்த நான் சொன்னது போல மற்றும் ஒரு பகுதி செய்யறேன்னு சொன்னேன். அந்த இது கொஞ்சம் அதாவது உங்களுடைய பிரசன்டேஷன் அதாவது பிடிஎஃப் ஷேர் ஆகிருக்குதா? ஓ சார், கல்வி அளவீடு என்பது யாது, கல்வி மதிப்பீடு என்பது யாது? ரைட் 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 ஓகே, தேங்க்யூ டீச்சர். அப்ப நாங்க அதை கொஞ்சம் லைட்டாப்போம். அதுல அதாவது அளவீடு என்பது உங்களுக்கு தெரியும். அளவீடு மதிப்பீடு என்று சொல்லி எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் என்று சொல்லி ஒரு பாடம் வந்து உங்களுக்கு பிஎட்ல இருந்தான், அதே நேரம் பிஜிடி இதுகள்ல வந்திருக்கும். அதுல உள்ள தியரி பகுதி, அதுல இருக்கிற தியரி பகுதி வந்து வினாக்கள்ல உங்களுக்கு அந்த பேசிக் தானே இது. அப்ப அதுல கேள்விகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப நாங்க இன்னைக்கு அதாவது அந்த கல்விசார் பாடங்கள்ல பிரதானமாக இன்றைக்கு மெஷர்மெண்ட்ல வர சில பகுதிகளை டிஸ்கஸ் பண்றோம். அதுல கல்வி அளவீடு என்பது யாது? யாரா ஒரு டீச்சர் சொல்லுங்களேன் டீச்சர், கல்வி அளவீடுண்டா என்னது? உன்னோட நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கல்வி அளவீடுண்டா என்னது? ஏன் நாங்க கல்வி அளவிடணும்?
ரைட். ஓகே. நாங்க பார்ப்போம். அதாவது அதுக்கு அது என்னென்று விஷயம் தெரியும். ஆனா அதுக்கு ஒரு வரைவிலக்கணமாக எங்களுக்கு அத சொல்வதுதான் எங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும். சரி, நாங்க அத பார்ப்போம். அதாவது கல்வி அளவீடு என்றால் என்ன என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும் நாங்க கற்றல், கற்பித்தல் செயற்பாட்ட வகுப்பறையில செய்திருப்போம். அதனுடைய கற்றல் பெறுபேறுகளை, மாணவர்களுடைய கற்றல் பெறுபேறுகளை நாங்க அளவீடு செய்வோம். அதுக்கு பரீட்சையெல்லாம் நடத்துவோம். இந்த அளவீடுகளை எண் ரீதியாக கூறுகின்ற ஒரு செயற்பாடத்தான் நாங்க கல்வி அளவீடு என்று சொல்லுவோம். கற்றலினுடைய பெறுபேறுகளை எண் ரீதியாக வெளிப்படுத்துகின்ற செயற்பாடத்தான் நாங்க கல்வி அளவீடு என்று சொல்றோம். ஒரு வருஷம் முழுக்க தமிழ் பாடம் கற்பிக்கின்றோம். லெசன் போடுறோம். பாடத்திட்டம் வச்சிருக்கிறோம். லெசன் போட்டிருக்கிறோம். நல்லா கற்பிச்சிருக்கிறோம். வருட முடிவுல எக்ஸாம் நடத்துறோம். அந்த கற்றலினுடைய அளவை புள்ளியில சொல்றோம். இத்தனை வீதம் என்று சொல்லி வாரம். அதான் கல்வி அளவீடு. அப்ப கல்வி அளவீடு ரொம்ப அவசியமானது. காரணம் என்னன்னு சொன்னா, கல்வியினுடைய இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா? ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி இலக்குகள் காணப்படும். ஒவ்வொரு வகுப்புக்கும் கல்வி இலக்குகள் காணப்படும். ஒவ்வொரு பாடத்துக்கும் கல்வி இலக்குகள் காணப்படும். அந்த இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா இல்லையா என்றத இந்த கல்வி அளவீட்டை மேற்கொள்வதன் மூலமாக நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதான் கல்வி அளவீடு. அதை மேற்கொள்ளுகின்ற தலையாய பொறுப்பு ஆசிரியர்களை சார்ந்தது. ரைட். அதான் கல்வி அளவீடு. அப்போ உங்களுக்கு வினாத்தாள்ல இந்த சொற்பிரயோகம் வந்தா இதைத்தான் சொல்லுதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அதுக்கு வரைவிலக்கண பாடமாக்கி கொண்டிருக்க தேவையில்லை. ரைட். எக்ஸாம் மார்க்ஸ ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ரைட். கல்வி மதிப்பீடு என்றா என்னது? அளவீடு மதிப்பீடு என்றது ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போன்றது. கல்வியிட 2 தூண்கள் என்று சொல்லலாம். அளவீட்டு செயற்பாட்டுல 2 தூண்கள்ல ஒன்றுதான் இந்த மதிப்பீடு என்றது. அளவீட்டின் மூலமாக பெறப்பட்ட அந்த புள்ளிகளை பகுப்பாய்வு செய்கின்ற, அதாவது அனலைஸ் செய்கின்ற ஒரு செயற்பாடத்தான் நாங்க கல்வி மதிப்பீடு என்று சொல்லுவோம். அளவீட்டின் மூலம் பெறப்பட்ட பெறுபேறுகளை நாங்க அனலைஸ் செய்யறோம். ரைட். அனலைசிங் மெத்தட்ஸ் ஒன்று இருக்குது. உருப்படி பகுப்பாய்வு இருக்கும் வினாத்தாள்ட. எத்தனை வினாக்களுக்கு எத்தனை மாணவர்கள் முதலாவது வினாவுக்கு விடையளித்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் முதல் 10 வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறார்கள். இப்படி வரைபட ரீதியாகவோ அட்டவணை ரீதியாகவோ ஏதோ ஒரு அடிப்படையில நாங்க அந்த புள்ளிகளை அனலைஸ் செய்கின்ற ஒரு செயற்பாடு நாங்க கல்வி மதிப்பீடு என்று சொல்லுவோம். ரைட். அளவீடு வேறு, மதிப்பீடு வேறு. எனவே அளவீட்டு பெறுபேறுகளை வச்சு நாங்க தீர்மானங்கள் எடுக்கிறது இல்ல. மதிப்பீடு செய்து ஒப்பிட்டு பார்த்து நாங்க தீர்மானங்கள் எடுப்பதற்கு இந்த கல்வி மதிப்பீடு என்பது எங்களுக்கு உதவும். அப்ப நாங்க எக்ஸாம் ஒன்று முடிஞ்சோடனே மார்க்ஸ் எடுக்கிறோம். அது அப்படியே வகுப்பு டீச்சர்கிட்ட கொடுக்குறோம். அது அளவீடு மட்டும்தான் நடந்திருக்குது. மதிப்பீடு என்றது அந்த டீச்சர் தான் செய்யணும். அதாவது அந்த பாடத்துல முதல் தவணையில எத்தனை புள்ளி இந்த மாணவன் எடுத்துக்கொண்டான், அல்லது இதுக்கு முன்னைய வகுப்புல அவன் நிலைமை என்ன, எங்கின சரிவு ஏற்பட்டிருக்கு, இது எல்லாமே இந்த மதிப்பீட்டுக்குள்ள வரும். ஓகே. அதுக்கு மீடுரன், பல்கோணி என்றெல்லாம் இருக்கு. செவ்வன், வளையி, இதெல்லாம் அந்த அனலைஸ் செய்யறதுக்காக இருக்கின்ற சில நுட்ப முறைகள். சரிதானே? அப்ப அளவீடு மதிப்பீடு என்றது அந்த எண்ணக்கரு வேண்டாம். அதை கொஞ்சம் கூடுதலா சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொன்னா அதுதான் பாடத்தலைப்பே. அடுத்து கல்வி கணிப்பீடு மதிப்பீட்டின் பயன்பாடு. அப்ப கல்வி மதிப்பீடு கணிப்பீடு செய்வதோட பயன்பாடு யாது என்று சொன்னா, ரைட். அப்ப பயன்பாடு பலர் பெற்றுக்கொள்வார்கள். அதுல மாணவர்கள் எடுத்தோம் என்று சொன்னா, மாணவர்கள் தங்களுடைய கற்றல் இலக்குகளை அடைந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இலக்குகளை மீள அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவும். ஆசிரியர்கள் தங்களுடைய கற்றல் கற்பித்தல் முறைகளை மாற்றி அமைப்பதற்கு, புதிய புதிய நுட்பங்களை பிரயோகிப்பதற்கு இந்த மதிப்பீடு கணிப்பீடு உதவும். அதே நேரம் நிறுவனத்தினுடைய முகாமையாளர், அதிபர் என்ற முறையில பாடசாலையில இந்த மதிப்பீட்டு கணிப்பீட்டு மூலம் பெறப்படுகின்ற தகவல்கள் மிக பயனுள்ளது. அப்போ ஆபீஸுக்கெல்லாம் அறிவிக்கணும் இந்த தகவல்களை, பெற்றோருக்கு அறிவிக்கணும். இதுக்கெல்லாம் இந்த மதிப்பீடு கணிப்பீடு என்றது கட்டாயம் ஸ்கூல்கள்ல செய்யப்படும். 4வது விஷயம், கல்வி மதிப்பீட்டின் மூலம் பயன்பெறுவோர் யாவர் என்று
சொல்லப்பட்டிருக்குது. அதுல பிரதானமாக மாணவர்கள், பெற்றோர், கல்வி முகாமையாளர்கள், கல்வி திட்டமிடுவோர், இப்படி பலருக்கு, கலைத்திட்டம் திட்டமிடுவோர், கலை திட்டத்தை திட்டமிடுவோர் அனைவரும் இந்த கல்வி அளவீடு மதிப்பீட்டின் மூலமாக பயன்பெற்றுக் கொள்வார்கள். என்னன்னு சொன்னா கலைத்திட்டத்துல வெற்றி தோல்வியும் இதன் மூலம்தான் தீர்மானிக்கப்படும். டீச்சர்ஸ் நல்லா படிப்பிச்சாலும் சில புள்ளி எடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்ப கலைத்திட்டம் கொஞ்சம் சிரமம், அதாவது கஷ்டமான கலைத்திட்ட உள்ளடக்கங்கள் காணப்படும் போது எங்களுக்கு நல்ல புள்ளிகள் வராது. அப்ப அதன் மூலமாக கலைத்திட்டத்தினுடைய செயற்திறனையும் இதன் மூலமாகத்தான் அறிய வேண்டி இருக்கும். அடுத்து கல்வி மதிப்பீட்டின் வகைகள். பொதுவாக எத்தனை ரெண்டு இல்ல, சில பொதுவான சில வகைகள் காணப்படுது. அதாவது கல்வி மதிப்பீட்டு வகைகள். அதுல பிரதானமாக 2-3 வகையை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல அமைப்பு மதிப்பீடு அமைப்பு மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். இத தொடர் மதிப்பீடு. எண்ணக்கரு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அதுலதான் கேள்வி வரும். சரி, அமைப்பு மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடு என்று சொல்றது ரைட். அதுக்கு வரைவிலக்கணம் கீழே கேட்டதுனால நாங்க அதுல சொல்லல. நீங்க வகைகளை மட்டும் எழுதிக்கோங்க. 5ஆவதுக்கு அமைப்பு மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடு, கூட்டு மதிப்பீடு, ஆய்ந்தறி மதிப்பீடு, இப்படி மதிப்பீட்டு வகைகள். உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள், அதாவது உங்களோட பாடநெறிகள்ல வந்த விடயங்களை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. ரைட். அமைப்பு மதிப்பீடு, தொடர் மதிப்பீடு, ஆய்ந்தறி மதிப்பீடு. அதுல 6வது வினா உங்களுக்கு கேட்டது என்னன்னு சொன்னா, அமைப்பு மதிப்பீடு என்பது யாது? அமைப்பு மதிப்பீடு என்று நாங்க பொதுவாக சொல்வது, அதை நாங்க தொடர் மதிப்பீடு என்றும் சொல்லுவோம். தொடர் மதிப்பீடு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் டீச்சர்ஸ், அதாவது கற்றல் கற்பித்தல்ல இன்றியமையாத ஒரு அம்சம்தான் இந்த அளவீடும் மதிப்பீடும். சரி, அப்போ அதை நன்றாக திட்டமிட்டு கொள்ளணும் ஆசிரியர்கள். அப்போ கற்றல் கற்பித்தல் நடக்கின்ற போதே மாணவர்களை நாங்க மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவோம் அவ்வப்போது. உதாரணத்துக்கு செகண்டரியில 40 நிமிஷ பாடம்னு சொன்னா, அந்த 40 நிமிட பாடங்கள்ல ரைட் கணிப்பீடு மதிப்பீட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தை சரியாக ஒதுக்கி கொள்ள ஆசிரியர் பிளான் பண்ணி கொள்ளணும். ரைட். அதுல இடையிடையே மாணவர்களை மதிப்பீடு செய்ய ஒரு 15 நிமிஷம் அல்லது ஏதாவது ஒரு கற்பித்தல் படிமுறைய கற்பித்தல் செய்துட்டு இடையில வாய்மொழி மூலமாகவோ அல்லது அவதானம் செலுத்துவதன் மூலமாக ஒரு மதிப்பீடு செய்வதைத்தான் நாங்க அமைப்பு மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். கற்பித்தல் நிகழ்கின்ற போதே மாணவர்களை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடு. அப்பதான் அது உயிரூட்டமான ஒரு கற்பித்தலாக போகும். கூட்டு மதிப்பீடு நாங்க அதை இறுதி மதிப்பீடுன்னு சொல்லுவோம். கூட்டு மதிப்பீடு அல்லது இறுதி மதிப்பீடு ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் அல்லது கல்வி நடவடிக்கையின் இறுதியில் அல்லது பாடநெறியின் இறுதியில் நடக்கின்ற எக்ஸாம். ரைட். ஒரு பாடநெறியின் இறுதியில் அல்லது ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் இறுதியில் நடக்கின்ற மதிப்பீடை நாங்க கூட்டு மதிப்பீடு என்று சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த அமைப்பு மதிப்பீட்டுல போயிட்டு நாங்க பிள்ளைகளுக்கு ABC என்று சொல்லி கிரேட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த கொப்பி வினாக்களையே அது திருத்துறதுக்கு டைம் இல்லாம இருக்கும். ஆனா இந்த கூட்டு மதிப்பீட்டுல அப்படி இல்லை. அவங்களுக்கு ஸ்டார் மார்க் எல்லாம் போடுறதெல்லாம், மற்றது அவங்களுக்கு ஒரு கிரேட் கொடுக்கறது, அந்த பாட நெறியில சித்தி பெற்றிருக்கிறார்களா என்றெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த கூட்டு மதிப்பீட்டுல. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டாகவும் அதுகளை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆய்ந்தறி மதிப்பீடு என்று சொல்றது பிள்ளைகளோட
அதாவது ஒரு 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 பாட விடயம் தொடர்பாக பிள்ளைகள்கிட்ட இருக்கின்ற குறை நிறைகளை அறிந்து அவங்களுக்கு ஒரு பரிகார செயற்பாடு ஒன்றை மேற்கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு மதிப்பீடு தான் ஆய்ந்தறி மதிப்பீடு. அது இந்த மதிப்பீட்டு நோக்கமே பிள்ளைகள்ட்ட இருக்கின்ற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறது. பாடத்துல எந்த பகுதியில பிள்ளைகளுக்கு வந்து சிரமப்படுறாங்க அல்லது கொஞ்சம் குறைவான அபிவிருத்தியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்துகின்ற ஒரு மதிப்பீடு தான் ஆய்ந்தறி மதிப்பீடு. அதுவும் நாங்க ஒரு வினாத்தாளாக தயாரித்து கொள்ளலாம். ரைட். பரிகார கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பிள்ளைகளுடைய குறை நிறைகளை அறிந்து கொள்வதற்காக நடத்துகின்ற ஒரு வகையான மதிப்பீடு தான் ஆய்ந்தறி மதிப்பீடு. அடுத்தது நாங்க பார்க்கணும், மதிப்பீடு செய்வதற்கு மதிப்பீட்டு கருவிகள் எங்களுக்கு அவசியமானது. அதாவது நாங்க மதிப்பீடுகளை செய்கின்ற போது அல்லது கணிப்பீடுகளை செய்கின்ற போது பல்வேறு வகையான கணிப்பீட்டு மதிப்பீட்டு கருவிகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இந்த மதிப்பீடுகளை செய்வோம். அப்ப எங்கட மதிப்பீட்டுக்கு பொருத்தமான மதிப்பீட்டு கருவிகள் எங்களுக்கு தேவை. ரைட். கல்வி மதிப்பீட்டு செயற்பாடுகளுக்கு உதவுகின்ற கருவிகளைத்தான் நாங்க மதிப்பீட்டு கருவிகள் என்று சொல்லுவோம். இப்படியான மதிப்பீட்டு கருவிகளுக்கு உதாரணமாக நாங்க சொல்லுவோமாக இருந்தா சரிபார்க்கும் பட்டியல். சரிபார்க்கின்ற பட்டியல் ஒரு மதிப்பீட்டு கருவி. அதாவது ஒரு விடயத்துல என்னென்ன விடயங்கள் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு என்பதை நாங்க ஒரு டிக் கொண்டு போடுற மாதிரி ஒரு பட்டியல் தான் அந்த சரிபார்க்கும் பட்டியல் என்று சொல்லுவோம். வேற மனப்பாங்கு சோதனைகள், ஒரு பிள்ளைகளோட மனப்பாங்கை அறிந்து மனப்பாங்கை மதிப்பீடு செய்வதற்குரிய மனப்பாங்கு சோதனைகள், அடைவு சோதனைகள், ஆளுமை சோதனைகள், ரைட், உளச்சார்பு சோதனைகள், இதெல்லாம் மதிப்பீட்டு கருவிகள். ரைட். வினா கொத்துகள், இப்படி நாங்க பல கருவிகள் மூலமாக மதிப்பீடுகளை செய்து கொள்வோம். அடுத்து கல்வி அளவீட்டின் குறிக்கோள்கள் யாவை? கல்வி அளவீட்டினுடைய குறிக்கோள்கள் நாங்க முன்னுக்கே அது டிஸ்கஸ் பண்ணினோம். என்னென்ன குறிக்கோள்களுக்காக நாங்க கல்வி அளவீடுகளை செய்வோம் என்று. ரைட். அடுத்தது போதனை குறிக்கோள்.
போதனை குறிக்கோள் என்று சொல்றது அதை இப்ப நாங்க கற்றல் பேருன்னு ஒன்று நாங்க கற்றல் பேரு தான் இப்ப இருக்குது. கற்றல் பேரு இது 2015ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில கல்வி புலத்துல முந்தி கல்வி நோக்கங்கள் அப்படி சொல்லுவோம் நாங்க. பொதுவான நோக்கங்கள் குறிக்கோள்கள் என்று எழுதினத 2015ஆம் ஆண்டிலிருந்து கற்றல் பேர் என்று தான் எழுதுறோம். இந்த கற்றல் பேர் அல்லது போதனா குறிக்கோள் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் இறுதியில் முடிவில் ரைட் மாணவர்களால் எதனை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படுகிறதோ அதை தான் நாங்க போதனா குறிக்கோள் என்று சொல்லுவோம். ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் இறுதியில் அல்லது ஒரு பாடநெறியின் முடிவில் மாணவர்களால் எதனை செய்ய இயலும் என்பதே போதனா குறிக்கோள் ஆகும். அப்ப நாங்க ஆசிரியர்களாகிய நாங்க சரியான கற்றல் பெயர்களை சரியாக பிள்ளைக்கு ஏற்றாற் போல வடிவமைச்சு கொள்ளணும். அப்ப பிள்ளைக்கு அடைய முடியாத குறிக்கோள்கள் எடுத்து வச்சுக்கொண்டு வகுப்பறையில நாங்க போகின்ற போது அந்த அடைவு போவாது. ஒரு சிலர் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் அது பயன்பெறுமே ஒழிய அந்த கற்பித்தல் ஒரு பக்கசார்பான ஒரு கற்பித்தலாக மாற்றம் பெறும். எனவே போதனா குறிக்கோள் என்பது ரொம்ப அவசியமானது. போதனா குறிக்கோள் என்று சொல்றது ஒரு போதனாவின் முறைவில் மாணவர்களால் எதனை செய்ய இயலும் என்பதைத்தான் நாங்க போதனா குறிக்கோள் என்று சொல்றோம். போதனா குறிக்கோள் தெளிவா இருந்தா டீச்சர்ஸ் எந்த விதமான கற்றல் உபகரணங்களும் இல்லாமலே அழகா கற்பித்தலை முடிப்பாங்க. குறிக்கோள் இல்லாட்டி சரியான சிரமப்பட வேண்டி வரும். அது போதனா குறிக்கோள்கள் மூலம் பெறக்கூடிய பயன்கள் யாவேண்டா அதுதான் கற்பித்தலை இலகுவாக ஆசிரியர்கள் திட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் மாணவர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தனது குறிக்கோள் தான் அது. ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க போதனா குறிக்கோள் மாணவர்கள் இலங்கையில் உள்ள மாவட்டங்களை அறிந்து கொள்வார், அறிந்து கூறுவார். இது ஆசிரியருடைய போதனா குறிக்கோள். அதை மாணவர்களும் அறிஞ்சு கொள்வார்கள். அதன் மூலமாக மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆசிரியர் கற்பிக்கின்ற விடயங்களை சரியாக அறிந்து கொள்வார்கள், அந்த இலக்குகளை நோக்கி போவார்கள். ஆசிரியர் இந்த இலக்குக்குத்தான் கற்பிக்கிறார் என்ற விஷயத்தை மாணவர்களும் அறிந்து வைத்திருப்பது அவர்களுக்கு பயனுள்ளது. பெற்றோருக்கும் அப்படித்தான், பெற்றோரும் அதுல பயன் பெற்றுக் கொள்வார்கள். பெற்றோர்களுக்கும் நன்மை இருக்கு. ரைட், போதனா குறிக்கோள்களின் பயன்கள். அடுத்தது கல்வியின் அறிதலாட்சி குறிக்கோள்கள். கல்வியின் அறிதலாட்சி குறிக்கோள்கள். அப்ப கல்வியிட குறிக்கோள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வியிட குறிக்கோள்கள் இலக்குகள் 3 இருக்குது. 1 அறிதலாட்சி குறிக்கோள், 2 எழுச்சி ஆட்சி குறிக்கோள், 3 உள இயக்க ஆட்சி குறிக்கோள். கல்வியினுடைய குறிக்கோள்கள் 3 காணப்படும். இந்த 3 இலக்குகளை அடையறதுக்கு தான் டீச்சர்ஸ் கற்பித்தல் செய்வாங்க. அப்ப சில டீச்சர்ஸ் அறிவை மட்டும் எடுத்து கற்பித்தல் செய்வாங்க, எப்போதும் அறிவு மட்டும்தான் கொடுப்பாங்க. சில டீச்சர்ஸ் முதல்ல அறிவை கொடுத்துட்டு பிறகு இந்த உள இயக்கம் எழுச்சியாட்சி இதுகளுக்கும் டச் பண்ற மாதிரி கற்றல் பெயர்கள் எழுதி கொள்வாங்க. அப்ப நாங்க அதுகளை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். கூடுதலா அறிதலாட்சி குறிக்கோள்களை பார்த்தோம் என்று சொன்னா இந்த அறிதல் 1949ஆம் ஆண்டுல 1949ஆம் ஆண்டுல பெஞ்சமின் ப்ளூம் தான் இந்த அறிதலாட்சி குறிக்கோள்களை நிறுவியவர். அவரும் கிராத்வோல் உட்பட 5 பேர் கொண்ட ஒரு குழுவின் மூலமாகத்தான் இந்த அறிதலாட்சி குறிக்கோள்கள் உருவாக்கப்பட்டது. ரைட், இந்த அறிதலாட்சி குறிக்கோள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் 6 படிமுறைகளை கொண்டதாக காணப்படும். தேவைண்டா எழுதி கொள்ளுங்க. அறிவு, கிரகிப்பு, அறிவு கிரகிப்பு,
பிரயோகம், பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு என்று சொல்ற இந்த 6 படிகளை கொண்டதாக அறிதலாட்சி குறிக்கோள்கள் காணப்படும். இந்த அறிதலாட்சி குறிக்கோளானது 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில மேலும் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது இதனுடைய வினைச்சொல் வடிவம், அறிவு, ரைட், கிரகிப்பு, பகுப்பு, தொகுப்பு, இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு வினைச்சொல் வடிவம் மாற்றப்பட்டது. அதுகளையும் நீங்க நோட்ஸ்கள்ல இருக்கும் உங்களுக்கு, அதுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அறிதலாட்சி. அடுத்த எழுச்சி ஆட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா, எழுச்சி ஆட்சி என்று சொல்றது ஒரு கற்றலின் விளைவாக பிள்ளைகளோட உள அமைப்பில ஏற்படுகின்ற மாற்ற நிலைமைகளை தான் நாங்க எழுச்சி ஆட்சின்னு சொல்றோம். அதாவது மனப்பாங்கில ஏற்படுகின்ற மாறுதல்கள், ரைட், மனப்பாங்கில ஏற்படுகின்ற மாறுதல்களை தான் நாங்க பொதுவாக எழுச்சி ஆட்சின்னு சொல்றது. இதனை நிறுவியவர் கிராத்வோல் என்பவர். கிராத்வோல் என்பவர் தான் இந்த எழுச்சியாட்சி கல்வி குறிக்கோள்களை நிறுவிய அறிஞராக காணப்படுகின்றார். ஒரு கற்றல், ஒரு விடயம் தொடர்பாக அறிவை பெற்றவுடனே பிள்ளைகளோட மனதில எவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்ற அந்த குறிக்கோள்களை தான் நாங்க எழுச்சி ஆட்சி என்று சொல்லுவோம். ரைட், நாங்க சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவை ஏதாவது ஒரு கதையை சொல்லி கற்பித்தல செய்யறோம். நாங்க சமாதானமாக கட்டாயம் வாழ வேண்டும், அதுல என்ன நன்மையெல்லாம் வருதுன்னு பிள்ளைகள் யோசிக்க தொடங்குறதான் நாங்க சொல்றோம் எழுச்சி ஆட்சி என்று. என்ன சரி, சின்ன சின்ன உதாரணங்களை நினைவுல வச்சு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உள இயக்க ஆட்சி என்று சொல்றது அறிவு மூலமாகவும் இந்த எழுச்சி ஆட்சியின் மூலமாக பெற்ற ஒரு அறிவை கொண்டு ஏதாவது ஒரு செயற்பாட்டுல ஈடுபடுவது. அதான் உள இயக்க ஆட்சின்னு சொல்றது. நாங்க சமாதானமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவை பெற்ற பிறகு நாங்க சமாதானமா இருக்கிற மாதிரி பல இனத்தவர்கள் உள்ள ஒரு படத்தை கீறுறது சித்திரமாக. அது உள இயக்கம். மனம், அறிவு, கை, கால் இதெல்லாம் பயன்படுத்தி அறிவை பிரயோகிக்கிற செயற்பாடைத்தான் உள இயக்கம்னு சொல்றது. இதனுடைய பாகுபடுத்தல்களை முன்வைத்தவர் சிம்சன் என்ற அறிஞர். சிம்சன் என்ற அறிஞர் தான் உள இயக்க ஆட்சி சம்பந்தமான வகைப்படுத்தல்களை முன்வைத்தவர். அதாவது நீங்க ஏற்கனவே பாடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல கற்ற விடயங்கள் தான், நீங்க கொஞ்சம் அதை மீள வலியுறுத்தல் செஞ்சு கொண்டீங்கன்னா சரி. திரும்ப ஒருக்கா நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. நோட்ஸ் இருக்கும், பழைய நோட்ஸ்களை கொஞ்சம் தட்டி எடுத்து ஃபுல்லா தியரி ரீதியாக எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. தியரியோட அடிப்படை தெரிஞ்சா போதும், அதுகளில் தான் கேள்வி வரும். பேசிக்கான விஷயம். ரைட், அடுத்தது இந்த விடயதிறன் அட்டவணை என்று சொல்ற நீலட்டை என்று சொல்லுவோம். இத விடயதிறன் அட்டவணை. அப்ப இந்த அதாவது வினாத்தாள்களை, அதாவது கணிப்பீட்டு வினாத்தாள்களை தயாரிப்பதற்கு உதவுகின்ற ஒரு அட்டவணை தான் இந்த விடயத்திறன் அட்டவணை என்று நாங்க சொல்லுவோம், நீல அட்டை என்று சொல்றது. இந்த விடயத்திறன் அட்டவணை மூலமாக உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னா, நீங்க தயாரிக்கின்ற வினாத்தாளை அந்த முழு பாட பரப்பையும் சரியாக கவனத்தில் எடுத்து தயாரிப்பதற்கு எங்களுக்கு இந்த விடயத்திறன் அட்டவணை உதவும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன இந்த அளவீட்டு கருவிகளில் காணக்கூடிய சிறப்பம்சங்கள் என்று சொன்னா, அளவீடுகளை நாங்க செய்யணும் என்று சொன்னா, கல்வி அளவீடுகளை நாங்க மேற்கொள்ளணும் என்று சொன்னா கருவிகள் எங்களுக்கு தேவை, அல்லது மதிப்பீட்டு கருவிகள் எங்களுக்கு தேவைப்படும். அந்த மதிப்பீட்டு கருவிகள் பல பண்புகளை கொண்டதாக இருக்கும்.
அதுல மிக மிக முக்கியமானது நம்பகம் என்பது. நம்பகம், தகுதி. அளவீட்டு கருவிகள் மிக இன்றியமையாத பண்புகள் ரெண்டுதான் இந்த நம்பகமும் தகுதியும். ரைட். அதை நிறைய ஏனைய பண்புகளாக குறித்த நேரத்தில் விடையளிக்கக்கூடியதாக இருத்தல், நம்பகமானதாக இருத்தல், அப்படி சொல்லி கொண்டு போகலாம். இந்த ரெண்டு பண்புகளும் ரொம்ப முக்கியமானது. நம்பகம், தகுதி. கொஞ்சம் மீட்டல் செஞ்சு கொள்ளுங்க. எந்த சந்தர்ப்பத்தில் யார் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தினாலும் ஒரே பெறுபேறு கிடைக்கப் பெறுவதை தான் நாங்க நம்பகம் என்று சொல்றோம். ரைட். யாரால எச்சந்தர்ப்பத்தில் மதிப்பீடு செய்தாலும் ஒரே பெறுபேறு தான் வரும். உதாரணத்துக்கு 4வது கேள்விக்கு 3வது விட என்று சொன்னா அது யார் திருத்தினாலும் அதான் விட, அதான் மார்க்ஸ், மாறாது. இது நம்பகம். ஒரு வினாத்தாள்ல அல்லது ஒரு அளவீட்டு கருவில இந்த பண்பு இருப்பது அவசியம். இப்ப கட்டுரை வினா உண்ட, கட்டுரை வினாவுல இதை எதிர்பார்க்கல. நம்பகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கட்டுரை வினாக்கள்ல. இப்ப நாங்க ஒரு தலைப்பொண்டு கொடுக்கிறோம். நான் சென்ற கல்வி சுற்றுலா என்ற தலைப்பில ரைட் ஒரு சிறிய கட்டுரை 250 சொல்லுக்கு எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்ற அந்த வினாவை 10 பேர் திருத்தும் போதும் 10 விதமான மார்க்ஸ் வரும். ஆனா 40 விடைகளை கொண்ட 40 வினாக்களை கொண்ட ஒரு MCQ வினாத்தாள்ல, அதுலயும் 4 விடைகள்ல ஒரு விடைக்கு கோடடிக்கிற வினாவுல ரைட் 400 பேர் அந்த வினாத்தாளை திருத்தினாலும் ஒரே மார்க்ஸ் தான் வரும். அது வந்து நம்பகம், நல்ல உயர் மட்டத்தில் இருக்கிற வினாத்தாள்னு சொல்லுவோம். ரைட். அப்ப வினாத்தாள்களை, அதாவது அளவீட்டு கருவிகளை வடிவமைக்கின்ற போது முடிந்தவரை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நம்பகத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து தகுதி. தகுதி என்றது நீங்க எதை அளவீடு செய்ய போறீங்களோ, எதை அளவீட்டுக்கு உட்படுத்த நினைத்தீர்களோ அது முழுமையாக அளவீட்டுக்கு உட்படுத்தப்படுவது. அதான் தகுதி. நாங்க எதனை அளவீட்டுக்கு உட்படுத்த நினைக்கிறோமோ அது முற்று முழுதாக அளவிடப்படுதல். உதாரணத்துக்கு தரமாடுல தமிழ் பாடத்தை நீங்க மதிப்பீட்டுக்கு உட்படுத்த போறீங்கன்னு சொன்னா முழு தமிழ் பாட அலகுகளும் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கணும். அதுல 2வது 3வது பாடத்தில இருந்து மாத்திரம் கேள்விகள் எடுத்து தமிழ் பாடத்துல அடைவை தீர்மானிக்க இயலாது. அப்ப முழு பாட பரப்பையும் என்ன செய்யணும், அது பிரதிநிதித்துவம் செய்யணும் அந்த வினாக்கள். அதான் சொல்றது தகுதி என்று. எதை நாங்கள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்துகிறோமோ அது முற்று முழுதாக மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவது. ரைட். அடுத்த
ஓகே. ரைட். அப்ப நம்பகம் தகுதி கொண்டதாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் தயாரிக்கிறதுக்கு. வேறு அதாவது இந்த முறை தெய்வவிட்ட வளையமன்றன்னு சொன்னா வளைய மட்டத்துல ஸ்கூல்கள்ல தான் பேப்பர்கள்லாம் தயாரிக்கப்பட்டது. அப்ப ஸ்கூல் மட்டத்துல வினாத்தாள்கள் அல்லது அழகு பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கும் போதும் இந்த நம்பகம் தகுதி இதுகளை சரியாக நம்ம பிரயோகம் செய்வதற்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நம்பகம் தகுதி என்ற இந்த எண்ண கருவை மட்டும் விளங்கியிருந்தா போதுமானது. அதுல கேள்விகள் வரலாம். அப்போ ஒரு சோதனையின் நம்பகத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ரைட். ஒரு ஒரு சோதனையிட நம்பகம் எது எதுல தங்கி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகளோட கெட்டித்தனம். மாணவர்கள் அந்த 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 பாட விடயங்களை நன்றாக கற்றிருந்தால் புள்ளி எடுப்பாங்க. சரிதானே? அப்ப நம்பகத்தை தீர்மானிக்கின்ற ஆற்றல், அதாவது மாணவர்களுடைய ஆற்றல் அறிவு திறன்கள் நம்பகத்தில் செல்வாக்கு செலுத்தும். ரைட். அதே நேரம் சோதனை பரீட்சையில கடினத்தன்மை அல்லது இலகுத்தன்மை. சோதனை ரொம்ப கடினமாக இருக்கின்ற போது மாணவர்களுக்கு புள்ளிகள் பாதிப்புக்குள்ளாகும். சரிதானே? அதே நேரம் ரொம்ப இலகுவாக இருந்தா நிறைய பேர் புள்ளி எடுப்பாங்க. சரி. வினாவின் அமைப்பை பார்க்கிற நேரம் வினாவினுடைய அமைப்பு நண்பகத்துல தாக்கம் செலுத்தும். அதாவது நீங்க குறுகிய விடையளிக்க அல்லது ஒரு ஒரு சொல்லுல விடையளிக்க தருகின்ற வினாக்களுக்கும் கட்டுரை வினாக்களுக்கும் வித்தியாசப்படும் நம்பகம். ரைட். அடுத்தது மாணவர்களுடைய உள நிலைமை உடல் நிலைமை நம்பகத்துல தாக்கம் செலுத்தும். என்னத்தான் வினா இலகுவா இருந்தாலும் விடையளிக்கின்ற அல்லது பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுடைய உள்ளம் அல்லது உடல் குறைபாடுகள் ஏதாவது நோய் நிலைமைகள் காணப்படுகின்ற போது பரீட்சை நம்பகத்தை தாக்கம் செலுத்தும். அப்போ முழுமையான வெளிப்பாடு ஒன்று வராது. அதே நேரம் பேப்பர் கரெக்ஷன் செய்கின்ற போது அதாவது அந்த எக்ஸாமினர் சரியான முறையில் அந்த மதிப்பீடுகளை செய்யாத போதும் என்ன நடக்கும் சொன்னா நம்பகத்துல தாக்கம் செலுத்தும். புள்ளி வளங்கள்ல குறைபாடுகள் இருந்தாலும் நம்பகம் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே இலங்கை பரீட்சை திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் இதுல ரொம்ப கவனமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுது. அடுத்து அடைவு சோதனைகள். மாணவர்களுடைய அடைவை அளவிடுவதற்கான சோதனைகளைத்தான் நாங்க அடைவு சோதனைகள் என்று சொல்லுவோம். மாணவர்களுடைய அறிவு மட்டம். அப்ப உங்களுக்கு 3 குறிக்கோள்கள் சொன்னேன் முதல்ல. எழுச்சி ஆட்சி என்று 3 ஆற்றல்கள் நான் சொன்னேன். அதுல இந்த அறிதல் ஆட்சியை அளவிடுகின்ற சோதனைகளைத்தான் நாங்க அடைவு சோதனைகள் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப அடைவு சோதனைகள் பல வகைகள்ல காணப்படுது. சரி. அதுல வாய்மொழி மூலமான சோதனைகள் செய்வாங்க. அப்படி இல்லாட்டி கட்டுரை வகையான சோதனைகள் செய்வாங்க. வாய்மொழி மூலமான சோதனைகள் என்று சொல்றது அது வாய்மொழி மூலமாக குறுவினாக்களை கேட்பது அல்லது கலந்துரையாடல்கள் செய்து மாணவர்களை அவதானிக்கிறது. இதெல்லாம் வாய்மொழி மூலமான சோதனைகள். கட்டுரை வகையான சோதனைகள் என்று சொல்றது மாணவர்கள் சுதந்திரமாக விடையளிப்பதற்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு. கட்டுரை வகை சோதனைகள். இந்த சோதனை வகைகள் சம்பந்தமாக விரிவாக நாங்க அடுத்த வகுப்புல இன்னும் நிறைய பார்ப்போம். இன்றைக்கு பார்த்த விடயங்கள் என்ன மாதிரி திரும்பவும் ஒரு விளக்கம் தர வேண்டி இருந்தால் அந்த பணிகளை சுட்டிக்காட்டி ஒரு செக் தகவல் எனக்கு அனுப்புங்க. ரைட். உங்களுடைய வினாத்தாள்ல இலங்கையினுடைய அல்லது உலக நடைமுறையில் உள்ள கல்வி தகவல்களோட நீங்க பிஎட்ல அல்லது பிஜிடில படித்த முக்கியமான பாடங்கள் அதுல உள்ள பகுதிகள் உங்களை பரீட்சிக்கும்படியாக வினாக்கள் வரலாம். அப்படித்தான் பொதுவாக எம்எட் மற்றது எம்பில் தெரிவு பரீட்சைகள் பொதுவாக அப்படித்தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அறிவையும் திரும்ப பரீட்சித்து பார்ப்பாங்க எந்த அளவு உங்க தகவல்கள் தெரியும்னு சொல்லி. ரைட். திரும்ப சொல்ல வேண்டிய பகுதிகள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் டவுட் ஓகேன்னு சொன்னா நாங்க இத்துடன் நிறைவு செய்யலாம். நாங்க
குறுகிய டைம் கொண்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம். இதெல்லாம் நீங்க மேலதிகமா தேடணும். இப்போ உங்கள்ட்ட நிறைய தகவல் இருக்கும். பிஎட்ல எழுதின நோட்ஸுகள் நிறையவே இருக்கும். பிஜிடில செய்த நோட்ஸ் கட்டாயம் இருக்கும். கல்வி அளவீடுன்றது ரொம்ப கட்டாயமான பாடம். நிறைய பேர் ரிஃபர்ட் ஆகுற பாடம். அதுல அந்த அந்த சைட்டுகள் கேள்வியில பொதுவா எடுக்க கஷ்டம். என்னது மீடுரன், பல்கோணி, வீச்சு அந்த அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுகள்ல கேள்விக்கு உட்படுத்த இயலாது. பார்ப்போம். அதுலயும் நாங்க பார்ப்போம். பாஸ் பேப்பர்களை பார்த்தால் அதுலயும் இருந்தா அதுலயும் நாங்க கொஞ்சம் மீட்டுக்கொண்டு நல்ல உயர் புள்ளிகளை உங்களுக்கு பெறுவதற்கு உதவலாம். சார் சார் சொல்லுங்க சார். ஏன்னா இந்த வினாவில சொல்லுங்க சார் வந்து ஆக இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் மட்டும் வருமோ இல்ல ஐக்யூ சம்பந்தமான கேள்வியும் வருமா சார்? பொதுவா ஐக்யூ சம்பந்தமான வினாக்கள்ண்டா வார இல்ல சார், கேட்கிற இல்ல. ஏன்னா சார் பொதுவா நாங்கள் கல்வி ஓப்பன்ல சார் பிஜிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள அதுல சார் இப்ப இந்த கல்வி நீங்க சொன்ன முடல்ல வந்துட்டு அதே மாதிரி ஐக்யூ வினாவும் கொஞ்சம் போட்டுவாங்க சார் முந்தி நாங்கள் எழுதுறதுக்கு பிஜிடிக்கு ஐக்யூ கொண்டு வந்தாலும் அது என்ட்ரன்ஸ் கல்வி எக்ஸாம். புலத்தோட நேரடியா தொடர்பட்ட ஐக்யூவா தான் இருக்கணும். என்ன வினாக்கள் ஐக்யூவோட ஐக்யூ நாங்கள் பார்க்கத்தான் வேண்டியது சார் வந்து. ஐக்யூண்டா எப்படியும் செய்திடலாம் வந்தாலும். இப்ப ஐக்யூ கண்டு தனியே நாங்க ரெடியாக தேவையில்லாம இருக்கும். நம்ம நார்மலான ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு செய்திடலாம் அந்த ஐக்யூ பகுதி. இந்த பகுதியில் ஆஹா. இருந்தாலே புள்ளி வந்துடும் சார். ஆமாம் சார் ஆமாம் சார். ഇതിന്റെ മോഡൽ പേപ്പർ ഒന്നും ഇല്ലയോ സാർ? ഓപ്പണിന്റെ മോഡൽ പേപ്പർ ഇല്ലയോ സാർ ഇത് എൻട്രൻസ് എക്സാമിന്റെ? ஓப்பன்ல மொடல் பேப்பர் உண்ட கொஞ்சம் கேட்டிருக்கிறேன். அதுகள்ல ஆஹா. அவங்களோட மொடல் பேப்பர் எடுக்கிறது சரியான சிரமம். இனி அதாவது அந்த வெளியிட மாட்டாங்களா அவங்க. ஆமாம் சார். எல்எல்பி அதுகளோட மொடலண்டா இருக்குது. இந்த ஃபேக்கல்ட்டில ஆமாம். கொஞ்சம் சிரமம் எடுக்கிறது. பாப்போம், ட்ரை ஆஹா. பண்ணுவோம். ஒரு கிடைச்சாங்களா ஷேர் பண்ணுங்க சார். நான் பார்த்த உடனே பிரியோசனமா இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. அப்படி பேப்பர் ஓகே கிடைக்கும் ஓகே போது சார். கட்டாயம் தேங்க்யூ. நான் குரூப்ல போடுவேன், உங்களோட பேமெண்ட் குரூப்ல. ஆமாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஓகே, ரெடியாங்க ரெடியாங்க. நீங்க மட்டக்களப்பு சென்டர்ன்னு நினைக்கிறேன். நாங்க போட்டி இருக்கும், எல்லா சென்டர்லயும் போட்டி இருக்கும். கன பேர் இந்த முறையும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இனி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. வேற வேற டவுட்ஸ்கள் இருந்தா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே டீச்சர்ஸ். அப்ப வேற எதுவும் டிஸ்கஸ்க்கு டாபிக் கொண்டு இல்லாட்டி நாங்க நிறைவு செய்வோம். நீங்க அதாவது அதாவது என்ன சொல்றது, கல்வி புலத்துல இருக்கிற எண்ணக்கருக்கள், நீங்க கற்ற வாண்மைத்துவம் சார்பான விடயங்கள் அதுகளை கொஞ்சம் எடுத்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஒரு, அதாவது எம்இடி உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல திரும்ப எப்படியும் நீங்க அதை ஒரு மீட்டல் செஞ்சு கொள்ள வேணும். அப்பதான் உங்களுடைய அந்த அசைன்மெண்ட் எல்லாம் நல்ல தரமா வரும். அதுக்கும் ஏற்றாற் போல நீங்க எம்இடிக்கு தேவையான ஒரு நாலேஜ் அதுக்குள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாகவும் இந்த கிளாஸை நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க வகுப்பறையில சாதாரணமாக இப்படி பான்மைத்துவத்துல பெற்றுக்கொண்ட அந்த எண்ண கருக்கள் ரொம்ப அரிதா தான் யூஸ் பண்ணப்படும் ஸ்கூல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல. காலேஜ்ல போய் கற்பித்தல் அந்த பயிற்சியை பூரணப்படுத்தி வந்த புதிதில அல்லது பிஜிடியை நிறைவு செய்த புதிதில டீச்சர்ஸ்ல ஒரு சரியான மாற்றங்கள் காணப்படும்.
கற்பித்தல் அமைப்புகளை பார்க்கும்போது. ஆனா அது ஒரு 2 வருஷம் போகும்போது ஒரு சாதாரண நிலைமைக்கு மாறுவதற்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, அங்கு பிரயோகிக்கப்பட்ட கற்றல் கற்பித்தல் நுட்பங்கள், உத்திகள், எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள் அனைத்துமே அந்த அந்த பாடசாலை சூழல்ல இல்லாம போகின்ற ஒரு நிலைமை காரணமாக நாங்க ஒரு நோமலான ஒரு சாதாரண பிரஜையாக பாடசாலைக்கு தினந்தோறும் சென்று வருகின்ற ஒரு நிலைமை தான் அதுக்கு காரணம். அப்ப அறிவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, மீண்டும் நீங்க வான்மையாளர்களாக மாறுவதற்கு இந்த வாய்ப்புகள், இந்த பாடநெறி உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதனுடைய க்ளோசிங் டேட்டை முடிஞ்சு நீ ஒன்றும் பேசி வேலையில உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இனி அதாவது இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர்ல அல்லது ஓப்பன்ல ஏதோ ஒன்றுல எம்இடி செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு சாதாரண, நான் முதல்ல சொன்ன போல ஒரு சாதாரண ஆசிரியராக அல்லது ஒரு சராசரி ஆசிரியராக இல்லாம நாங்க வான்மைத்துவ ரீதியாக பிரச்சனைகளை கையாளுகிற செயல்நிலை ஆய்வு போன்றவற்றை செய்து அதனூடாக மாணவர்களுக்கு பயனளிக்கின்ற ஒரு கற்பித்தலை செய்கின்ற ஒரு ஆசிரியர்களாக நாங்க உருமாற்றம் பெறுவதற்கு இந்த இந்த பாடநெறி பெரும் வாய்ப்பாக உங்களுக்கு உதவும். செய்து பார்த்தா உங்களுக்கு அதோட பெருமதி நன்றாக உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி மேலும் ஒரு வகுப்புல நாங்க வந்து டீச்சர்ஸ். Good night, sir.